Today, VLB Janayamal College of Arts and Science organized a Science Expo, Yuva Viva, where 40 schools, 1,500 students participated. Every model, every exhibit, எல்லாமே வந்து ஒரு கான்செப்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. அது நம்ம இது பூகம்பம் வந்தால் எப்படி சென்ஸ் பண்ணுறது, எப்படி மக்களை சேவ் பண்ணுறது, எவாக்குவேட் பண்ணுறது, அது ஒரு அருமையான மாடல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி எப்படி அதை வந்து சஸ்டைனபிள் ஹவுஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஹியூமனாய்ட் ரோபோட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு லிஃப்டிங், ஈவன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஈவன் ஃபார் அதர் நிறைய ஈவன் சர்ஜரி அந்த அளவுக்குலாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் expo what I have seen, thanks to the VLB Janayamal, and also all students are one way or other way they are all having talent. Only thing some aspect சில ஆஸ்பெக்ட் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா அடுத்ததில் வந்து நல்லா பண்ண முடியும். பட் பை ஜென்ரல் வந்து எல்லாருமே கான்செப்ட் தெரிஞ்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு ஃபியூச்சரில் எப்படி எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பேஸ் பண்ணி அவங்க தீம்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் உண்மையிலேயே நம்ம மாணவர்கள்ட்ட வந்து அந்த அறிவியல் சார்ந்த மனப்பான்மையும் அவங்க திங்கிங்கும் நல்லாவே இருக்குங்கிறத வந்து இதில் வந்து அவங்க இன்றைக்கி டெக்னாலஜியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஈவன் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் எல்லாமே பேஸ் பண்ணி அவங்க இன்டெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் மோஸ்ட்டாக நிறைய சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தானியங்கியாக பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன தெரியுதுன்னா அவங்க எல்லாம் அப் டு டேட்டாக இருக்காங்க மாணவர்கள். Dr. Brinda, I am the Director of Academics and Research in VLB Janayamal College of Arts and Science. இந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈவெண்ட்ஸ் வந்து சமூக சார்ந்த ஈவெண்ட்ஸ், கம்யூனிட்டி பேஸ்ட் ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஆராய்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு இங்கே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நானே வந்து டிஆர்டிஓவில் இப்போ சார் டாக்டர் கதிர்வேல் சார் இப்போ இங்கே வந்திருக்காருன்னா அவர் மூலியமாகவே எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 80 lakhsக்கு சேங்ஷன் ஆகிருக்கு. அது சார் சொன்ன மாதிரி அந்த டாக்ஸினை ஐசோலேட் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி ஏரில், சாயிலில், வாட்டரில் ஐடென்டிஃபை பண்ணி அது எந்த அளவுக்கு வந்து அதை டிடெக்ட் பண்ணி மெஷின் வச்சு டிடெக்ட் பண்ணி நேனோ வச்சு டிடெக்ட் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பயன்படுற மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சொல்லுங்கள் சார். லேட்டஸ்ட் டெக்னாலஜி அது எஸ்பெஷலி நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறைய ஸ்கீம்ஸ் ஃபண்ட்ஸ் கொடுக்குது. பட் இந்த டிஃபென்ஸ் டிஆர்டிஓ வந்து எக்ஸலண்ட்டாக தே ஆர் சப்போர்ட்டிங் ஆல் தி ரிசர்ச் ஃபேக்கல்ட்டிஸ் ஸோ தட் we are also uplifting the science and technology.